ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அதிகமாக கமெண்ட் பண்ணுற, அதிக பேர் கேட்குற ஒரே டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் தான். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜாப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 14 ஜாப் இருக்குது. ஸ்கூல் ஜாப்லேருந்து, கம்பெனி ஜாப்லேருந்து எல்லா ஜாப்புமே வந்துட்டு கவர் பண்ணி தான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், டிரைவர் கேட்டிருக்காங்க, ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். செக்யூரிட்டி கார்ட் கேட்டிருக்காங்க, ஷிஃப்ட்டு சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க, டெக்ஸ்டைல் மில்லில் அனுபவம் உள்ளவங்க கேட்டிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் குரூப்ஸ் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ட்ரெய்லர் அண்டு ட்ரக் மெயின்டெனன்ஸ்க்குமே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க. 40 ஃபீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 வருட அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார் டிரைவர் கேட்டிருக்காங்க, அதுவுமே ஆட்டோமேட்டிக் காரு, நல்ல டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் சேலரியுமே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட்ஸுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஜாப் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கூல் ஜாப் தான் வாண்டட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா? ஸோ ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் வாண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு ஸ்டாஃப் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பிரின்ஸிபல் கேட்டிருக்காங்க, டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, யூஜி நீங்கள் முடிச்சிருந்தா கூட ஓகே தான், அது கூட பிஎட் இருக்கணும். அப்படி இல்லையா நீங்கள் டிடிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா கூடவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பிடி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? மேல் அண்ட் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மாண்டிசரி சர்டிஃபைடு டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குவாரி மெஷின் ஜாப்ஸ் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ராலர் க்ரெயின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, க்ரெயின் மெஷின் ஹெல்ப்பருமே கேட்டிருக்காங்க. 30க்குள்ளே உங்களோட ஏஜ் இருக்கணும், 3 வருட அனுபவம் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கவேட்டர் அண்டு ஜேசிபி அப்படின்னு சொல்லி வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாண்ட்விக் டிசி 120 ட்ரில்லர் மெஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. கிரானைட் குவாரியில் 3 வருட அனுபவம் இருக்கிறவங்க, திறமை மற்றும் அனுபவத்துக்கு ஏற்ப சேலரி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய வந்து கோயம்புத்தூர் ஜாப்ஸில் ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீனில் இருக்குது. கேஸ்ட் அயன் ஃபவுண்ட்ரி ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எங்கே இருக்குது? எல்லாமே கோயம்புத்தூரில் தான் இருக்குது. சரியா? ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற ஃபவுண்ட்ரி கம்பெனிக்கு மெல்டிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க, ஒரு போஸ்டிங். மவுல்டிங் சூப்பர்வைசர் ஒரு போஸ்டிங். மினிமம் 2 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல் டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட 4 போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது. கோயம்புத்தூர் லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சிஎன்சி ஜாப் வாண்டட் இருக்குது, டே ஷிஃப்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன போஸ்டிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். டெக்னிக் கிராஃப்ட்டு ப்ரிஷன் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. சிஎன்சி டேர்னிங் ப்ரோக்ராமர் கேட்டிருக்காங்க. டே ஷிஃப்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. ஹோட்டலுக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க. பிரபல ஹோட்டலுக்கு டிரைவர் தேவை. 3-4 சக்கர வாகனங்கள் ஓட்ட தெரிந்திருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பேட்ச் இருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திறமைக்கு ஏற்ப சம்பளம் வழங்கப்படும். ஃபுட் அண்ட் அக்கமடேஷனுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. ஃபேக்ட்ரி ஜாப் தான் வாண்டட் இருக்குது. ஸோ அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. வெல்டர் கேட்டிருக்காங்க, கான்ட்ராக்டர் கேட்டிருக்காங்க, ஃபிட்டர் கேட்டிருக்காங்க. அனுபவம் உள்ளவர்கள் வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நேம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபெரோஸ் அலோஸ் ஜாப்ஸ் வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிட்கோ இண்டஸ்ட்ரி எஸ்டேட்டில் கம்பெனியில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. மெல்டிங் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கியூசி இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸும் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஜாப் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ கம்பெனி ஜாப் அக்ரிகல்ச்சர் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு
மேல் கேண்டிடேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 to 5 வருட விவசாய அனுபவம் இருக்கணும், மெயில் பண்ண சொல்லி அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஎன்சி விஎம்சி ஜாப் சொல்லியிருக்காங்க, கம்பெனியில் தான். ஸோ லொக்கேஷன் எல்லாமே கோயம்புத்தூர் தான், சரியா? ஸோ விஎம்சி செட்டர் ஆப்ரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 5 years, சிஎன்சி லேத் செட்டர் ஆப்ரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் 5 years, ட்ரெயினி ஃப்ரெஷர்ஸ். 10th 12th ஐடிஐ நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் ஓகே தான். தகுதிக்கேற்ப சம்பளம், ஏசிபிஎஃப், அக்கமடேஷன், ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. டிரைவர் ஜாப் தான். ஸோ டிரான்ஸ்போர்ட் கேட்டிருக்காங்க, ஏரியாஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரைவர் ஹெவி லைசன்ஸ் இருக்கணும், 20லேருந்து 50 வயதுக்கு உட்பட்டவங்க. திறமைக்கேற்ப சம்பளம், நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. பேட்ரி இண்டஸ்ட்ரியில் வாண்டட் இருக்குது. ஜெயச்சந்திரன் இண்டஸ்ட்ரி கோவையில் இயங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க, டிப்ளமோ பிஇ முடித்தவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் 7 years இருக்கணும். பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டோர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி, ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ பிஇ அப்படி இல்லைனா ஃப்ரெஷர்ஸ் கூட. போனஸ், இன்சூரன்ஸ், இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாமே இருக்குது. அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 wheeler ஷோரூம் ஜாப் வாண்டட் இருக்குது. கேபிஎஸ் ஆட்டோஸ் முன்னணி வாகன ஷோரூம்க்கு. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் 10 பேர் கேட்டிருக்காங்க. 10th 12th ஹெல்ப்பர் 10 பேர், நல்ல சேலரி, இன்சென்டிவ், ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ அக்கமடேஷன், உணவும் தங்குமிடம் இலவசம். கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட் ஜாப்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜாப்ஸ் இன்னும் நம்ம போடவே இல்லை அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுவும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.